பெரும்பாலான விஜயனுடைய ரசிகர்கள் தினக்கூலி செய்கிறவங்க, ஒரு வார சம்பளத்துக்கு வேலைக்கு போகிறவங்க, விவசாயம் செய்கிறவங்க, இளைஞர்கள் தான் இருக்காங்க. அதுலேயும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் பள்ளி மாணவர்கள், கல்லூரி செல்லும் மாணவர்கள், இந்த கேட்டகரியில் இருக்கிற ரசிகர்கள் தான் வந்து மிக அதிக அளவில் இருக்காங்க. அப்போது இந்த ரசிகர்களை வந்து நீங்கள் வந்து அரசியல் பயணத்துக்கு வந்து நீங்கள் தயார் செய்கிறப்போ அவங்ககிட்ட வந்து நிச்சயமாக வந்து நம்ம எந்த விதமான ஒரு கட்டுப்பாடுகளோ, ஒரு 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 முதிர்ச்சியை காட்டக்கூடிய அளவுக்கான ஒரு நடவடிக்கைகளோ, அதை வந்து இந்த ரசிகர்கள் பட்டாளத்துக்கிட்ட வந்து நம்ம வந்து ஒரு அரசியல் ஒரு முன்னெடுப்பை வந்து நம்ம வந்து எடுக்கிறப்போ, அதற்கு வந்து இந்த ரசிகர்கள் கூட்டம் வந்து தயார் நிலையில் இல்லை அப்படிங்கிறதான் வந்து நிதர்சனமான ஒரு உண்மை. இதை வந்து நம்ம வந்து ஏதோ சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக வந்து நம்ம வந்து சொல்லலை. நான் வந்து கோயம்புத்தூரில் இருக்கிறதுனால, கோயம்புத்தூரில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு விஜய் இங்கே வந்திருந்தப்போ அவர் வந்து நேரில் பார்க்கணுங்கிறதுக்காக அடித்து பிடிச்சிட்டு எந்த அளவுக்கு வந்து அவருடைய ரசிகர்கள் வந்து அவருடைய வாகனத்தை விடாமல் எவ்வளோ வந்து ஆர்ப்பாட்டமாக ஒரு ஆர்ப்பரிப்பாக இருந்துச்சு அப்படிங்கிறத நேரில் பார்த்து உணர்ந்த காரணத்தினால வந்து நம்ம வந்து இதை வந்து ஒரு ஆணித்தரமாக சொல்கிற விஷயம். அவங்க வந்து விஜயை இப்போ வரைக்கும் வந்து ஒரு அரசியல் தலைவராக பார்க்கல அப்படிங்கிறது தான் காட்டுது. அவங்கள பொறுத்த வரைக்கும் விஜய் சினிமாவில் மாஸ் டைலாக் காட்டி வில்லங்களை எல்லாம் வந்து அடித்து நொறுக்கி கடைசியாக வந்து மக்களுக்கு நல்லது செய்கிற அந்த விஜயை அதே ஒரு பாணியில் அவங்க வந்து நேரில் பார்க்கணும். அதுதான் அவங்களுடைய நோக்கம். தன்னுடைய அரசியல் பயணத்துக்கு வந்து அவர் வந்து காலெடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி இப்போ விஜய் அவர்கள் என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னா, முதல்ல வந்து அரசியல் பாடத்தை வந்து சரியான முறையில் வந்து அவர் முதல்ல வந்து கற்றுக்கொண்டு வந்திருக்கணும். அவர் வந்து கற்றுக்கொண்ட பிறகு அவருக்கு அடுத்தபடியாக இருக்கிற 2ஆம் கட்ட தலைவர்கள், 3ஆம் கட்ட தலைவர்கள், மாவட்ட செயலாளர்கள், பகுதி செயலாளர்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து முறையான அரசியல் சார்ந்த ஒரு பயிற்சியை கொடுத்துட்டு, அவரும் வந்து அரசியலில் வந்து இன்னும் வந்து எவ்வளவோ பல விஷயங்கள்லாம் இருக்குது. இது வந்து அவருக்கு வந்து இந்த துறை வந்து அவருக்கு புத்தம் புதிய ஒரு முயற்சி. அவரும் வந்து இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டிய பல விஷயங்களை கற்றுக்கிட்டு, அவருடைய நிர்வாகிகளுக்கு வந்து முறையான அரசியல் பயிற்சியெல்லாம் கொடுத்துட்டு, அதற்கு பிறகு அரசியலை வந்து அவர் வந்து குதிச்சிருந்தார் அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து வரவேற்றுக்கலாம். யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம், யார் வேண்டுமானாலும் முதலமைச்சராகலாம். இப்போ ஏன் விஜய் வந்து அரசியலுக்கு வந்தார் அப்படிங்கிறது நம்மளுடைய கருத்து கிடையாது. ஆனால் அரசியலுக்கு வந்து முதலமைச்சராகணும் அப்படின்ட்டு அந்த கனவு இருக்கிற விஜய் அவர்களுக்கு அதற்கு தகுந்தாற் போல் சரியான பயிற்சி எடுத்துக்கிட்டு தான் அவரும் அவருடைய நிர்வாகிகளும் வந்தாங்களா அப்படின்னு நான் கேட்குறப்போ நிச்சயமாக அந்த விதமான எந்த ஒரு பயிற்சியும் எடுத்த மாதிரி தெரியல. சரியான பயிற்சியோடு நீங்கள் வந்து உங்களையும் உங்களுடைய நிர்வாகிகளையும் தயார் செஞ்சுட்டு இந்த அரசியல் களத்துக்கு வர்றீங்களோ அப்போ தான் நிச்சயமாக உங்கள் மீது நம்பிக்கை ஏற்படும். அதற்கு பிறகு தான் உங்களுடைய அரசியல் பயணம், அரசியல் வாழ்க்கை அடுத்த கட்டத்திற்கு செல்லும். நீங்கள் நினைப்பதை போல் முதலமைச்சர் கூட ஆகலாம். நீங்கள் சரி செஞ்சுட்டு வர்றீங்களா, இல்லை இதே மாதிரியான ஒரு பயணத்தையே வந்து நீங்கள் தொடர போகிறீங்களா அப்படிங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது விஜய்.